புரட்டாசி மாதம் நிறைவு பெற்று முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காசிமேட்டில் திருவிழா போன்று கூட்டம் களை கட்டியிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் மணிவர்மன். கடந்த வெள்ளிக்கிழமையன்று புரட்டாசி முடிந்திருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை காசிமேட்டில் தற்பொழுது வரக்கூடிய மீன்களின் விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது? விவரங்கள் என்ன? புரட்டாசி மாதம் நிறைவு பெற்று முதல் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று காசிமேட்டில் அதிகாலை முதலே திருவிழா போன்று கூட்டம் களை கட்டியுள்ளது. கடந்த வாரங்களில் சரிவிலிருந்த வஞ்சிர மீன்களின் விலையானது சற்று கணிசமாக உயர்ந்துள்ளது. அதிகாலையில் சாரல் மழையும் பொருட்படுத்தாது மக்கள் ஆர்வமுடன் மீன்களை வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக கடந்த புரட்டாசி மாதத்தில் ஏராளமானோர் அசைவு உண்ணுவதை தவிர்த்து விரதம் மேற்கொள்ளுவர். இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கிய புரட்டாசி மாத விரதம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நிறைவு பெற்றது. புரட்டாசி மாதம் நிறைவு பெற்று முதல் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று அதிகாலை முதலே காசிமேடு மீன் சந்தையில் மீன்களை வாங்க அதிக அளவில் மீன் பிரியர்கள் குவிந்தனர். குறிப்பாக சென்னை மட்டுமில்லாமல் வெளிப்பகுதியிலிருந்து மீன்களை வாங்க அதிகம் ஆர்வம் காட்டினர். காசிமேடு மீன்பிடி சந்தையில் பிடித்து வரும் மீன்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மேலும் உணவகங்கள், மீன் விற்பனையாளர்கள் வெளிப்பகுதி மார்க்கெட் பகுதிக்கு அதிகமாக வாங்கி சென்று விற்பனையில் ஈடுபடுவர். விசைப்படகுகளில் பிடித்து வரும் மீன்கள் உடனடியாக ஏல முறையில் கூடையாக விற்பனை செய்யப்படுவதால் காசிமேடு மீன்களுக்கு மகசூல் அதிகம். இந்நிலையில் புரட்டாசி மாதத்தில் ஆரம்பத்தில் காசிமேடு மீன்பிடி சந்தையில் மீன் விற்பனை குறைந்து மந்தமாக களை கட்டி காணப்பட்டிருந்தது. மீன்களின் விலையும் கணிசமாக இருந்தாலும் மீன்களை வாங்க ஆள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டன. இந்நிலையில் தற்பொழுது புரட்டாசி மாதம் நிறைவு பெற்று நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மீன்களின் வரத்து அதிகமாக இருந்தாலும் மீன்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. வஞ்சிரம் மற்றும் வஞ்சரம் மீன்களின் விலையானது கடந்த வாரங்களில் 700 ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது 1000 ரூபாய் முதல் 1300 ரூபாய் விற்பனை செய்யப்படுகின்றன. அதே போன்று கொடுவா, சீலா, பால்சுறா, கருப்பு வவ்வால், வெள்ளை வவ்வால், நாக்கு, சங்கரா, பாறை உள்ளிட்ட மீன்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. இதனால் மக்கள் ஆர்வமாக தற்பொழுது புரட்டாசி விரதம் முடிந்த பின்பு முதல் ஞாயிற்றுக்கிழமையில் மீன்களை வாங்க குவிந்து வருகின்றனர். தங்களுக்கு ஏற்றாற் போல பேரம் பேசி மீன்களை வாங்கி செல்கின்றனர். மணிவர்மன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.